வாத்திய வித்வான்கள் தனக்கு இருக்கக்கூடிய கலையை பிறருக்கும், கலை என்றாலே பிறருக்கும் பகிர்ந்து கொள்வதுதான் கலை. அப்படி இந்த வாத்திய வித்வான்கள் அந்த சின்ன குழந்தைங்கலாம் பக்கத்தில் உட்காரு. இப்போலாம் உட்கார மாட்டேங்குது குழந்தைங்கலாம், நேரெல்லாம் உட்காந்துருந்தாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு 3 குழந்தைங்க உட்காந்தாரு. அந்த வாத்திய வித்வான் அந்த குழந்தைங்களுக்கு நம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் காலம் வளர்ந்துட்டு நானும் பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 குழந்தைங்க இருக்கேன். இந்த 4 குழந்தைங்க இங்கே நிறைய சேவை பண்ணாங்க. இந்த பெரியவர்கள்லாம் பார்த்து அவர்கள் அந்த குழந்தைகளை கிண்டல் அடித்தார்கள். நான் அந்த குழந்தை பேர் கூட தெரில. பாவம், அந்த குழந்தைங்க பெரிய பிராப்தி பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்க அவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த வாத்தியத்தை தான் நாளைக்கு முகூர்த்த நாள் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிஸியாக ஒரு ஷெட்யூல். அந்த குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா வாத்தியத்தில் இருக்குது அப்படின்னா, இறைவனை நம்ம எப்போதும் வேண்டிக்கிட்டே இருக்காது. இறைவா, எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்? இறைவா, என்னுடைய துன்பங்கள்லாம் துளைந்து போகணும் இறைவான்னு வேண்டிக்கும். எத்தனை நிமிஷம் வேண்டுவோம்? ஒரு 2 நிமிஷம், இல்லை ஒரு 3 நிமிஷம் வேண்டுவோம். அதுக்கு மேலே நம்மளால் இன்னொரு பிரச்சனை வந்துடும், இன்னொரு கவலை வந்துடும், அடுத்த கவலை வரும். நாம் வேண்டினாலும் வேண்டுவதை மறந்தாலும் நம் சார்பாக இறைவனிடம் வேண்டுவது இந்த வாத்தியம் தான். அதனால தான் அந்த வாத்தியத்தை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 4 வார்த்தை தான் மீண்டும் மீண்டும் வரும். தோணும். அதோட சத்தம் எப்படி வரும் அப்படின்னா,